ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ சென்னையில் சமீபத்தில் ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அதுவும் நம்மளோட ஆட்டோமொபைல் ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி இனோவா கிறிஸ்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆடியோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அதோட கமெண்ட்டை பார்க்கும்போதே வேற லெவலில் கமெண்ட் இருந்தது. ஒரு 40 லட்ச ரூபா காருக்கு 15 லட்ச ரூபா ஆடியோ அப்படிங்கிறதுக்கே பரபரப்பாக பேசப்பட்டது. பட் இன்னைக்கு நம்ம கூட பின்னாடி நீங்கள் ஸ்டுடியோக்குள்ளே ஒரு காரை ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது என்ன கார் அப்படின்னா கியாவோட கேரன்ஸு. அதுவும் ஒரு பேஸ் மாடல், அதாவது ஒரு 12.5 லட்ச ரூபா இருக்கிற ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு 40 லட்ச ரூபாய்க்கு ஆடியோ பண்ணியிருக்காங்க. அப்படி 40 லட்ச ரூபாய்க்கு என்ன தான் பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு தான் மக்கள் திரண்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம உங்களுக்கு காமிக்கலைன்னா எப்படி இருக்கும், அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே போய் அந்த கியா காரன்ஸில் என்ன அப்படி ஆடியோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்டுடியோ எங்கே இருக்குது, இந்த கார் எங்கே நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வேளச்சேரியில் இருக்கிற கார் சென்ஸில் தான் இது இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அப்படி என்ன இந்த காரில் ஆடியோ பண்ணியிருக்காங்கிறத ஃபுல் டெமோவாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த கேரன்ஸோட ஃபுல் டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா இந்த ஆடிசன் அப்படிங்கிற ஒரு பிராண்டை பற்றி நம்ம நிறைய அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் என்னோட காரில் நான் பண்ணியிருந்தபோது ஒரு செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். பட் நடுவில் ஆடிசன் அப்கிரேட் பண்ணியிருந்தோம். இன்னொன்று ஆடிசனோட இதுக்கு முன்னாடி ஒரு XUV 700 ஃபுல் டெமோவே காமிச்சிருக்கோம். அதுலேயுமே ஆடிசன் பிராண்ட் தான் காமிச்சிருப்போம். அப்போ நம்ம திருப்பி இந்த வேர்டை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போது இந்த ஆடிசன் பிராண்டில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த பிராண்ட்னா என்ன, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட ஒரு விஐபியே நம்ம கூட இருக்காரு. இந்த ஆடிசன் பிராண்டு இந்தியாவோட CEO மிஸ்டர் முகேஷ் நம்ம கூட இருக்காங்க. Hi sir, thank you so much for accepting our invite. So definitely we will have a small bite, yes, so that viewers can be understand what is brand. Sure, definitely. What exactly you are doing. So we'll be discussing about thank that. Thank you so much. Sir, like I said in introduction, many times we used to talk about audition. We did many videos about audios. Almost 80% of video we used to call it as audition. Yes. Audition. So what exactly audition doing actually? Like if you take segment wise, from which range to which range you used to do a product? Can you just brief about it? Yes. Hi. First of all, good morning everyone. And when we talk about Audison, so Audison is one of the Italian brand, and the company is founded in 1979. And sir said, what is the range start from that Audison? Said Audison is start from that 20,000 so up to 50 lakh rupees. So here definitely we are going to present that one of the most beyond the dream kit which is being installed by CarSense, and definitely we are here to discuss about that. So you mean to say you cover all the products related to audio? Maybe amp, DSP, on many things are there in the yes, part of audio, right? Yes. Can you explain which are the components and products you do? Yeah, definitely. As an Audison, we are starting our range from that component. We call that Prima series, then Voce series, then Thesis. Then when we come to about that amplifier, then we have the SR line, Voce amplifier, then Thesis amplifier. When we talk about that DSP, so definitely we have a wide range of DSP. Like we start from that 5 channel to up to 14 channel. So example, we have start from that Bit 10, Bit 1, Bit Novo, then Bit 1 SD Virtuoso, APF 8.9, then we have newly launched Bit Drive Forza, that is a AFC 4.10, AFC 5.11, AF 8.14, AF 12.14. So that the entire range, when you talk about any end user, if their budget is like 20,000, if their budget is 20 lakh, if their budget is 50 lakh. So Audison is the product, definitely we have entire range. Yeah, exactly. So and we are sitting in CarSense now. Yes. So they do Audison installations and everything.
But you know, like if you see in a customer point of view, I mean the end user point of view, they need a support from brand always. Okay. In fact, the installer also will be involved in it. Yeah. So how you will support, you know, to the end user on the, you know. Yes, definitely. One thing I'm going to tell you, in India, to get the brand, it's very easy. But after sales service is very difficult. And when we talk about the very high-end installation, see example, if I'm giving you, if I do a home theater at my home, so there's a more than 10 people are coming to collaborate everything and do the job. So audio is the same way. Audio is not like, you know, just to set the gain with the, you know, screwdriver and the finish off. No. So there is a way. Are people now using the full HD? This is like kit when we talk about, it's a complete full HD. And here the Audison are dedicated to provide the service in terms of everything. Whether we talk about the layouting, whether we talk about the configuration, whether we talk about their installation, whether we talk about tuning. And definitely the CarSense, Mr. Suresh, who's the owner of this shop, he has a wide range of knowledge about the product lineup, everything. So definitely the dedication Mr. Suresh has shown to us. So definitely our responsibility to give them. Sorry to interrupt. Can we invite Suresh also? Yeah, please, Suresh, can you please join? Hi, Mr. Suresh. Please. Oh, Yeah. So I'm talking about this gentleman only. And I remember, I'll give you a small story. Okay. If I can. Yeah, please. In 2 years ago, I visit to Suresh's shop, maybe there's Alandur. Yes, sir, Alandur. And I met him and I discussed about the Prima line. And I showed that this is a 20,000 component. So that Suresh said, 20,000, no. I'm not capable to sell this product. So I'm okay with the 15,000. Okay. And trust me, that day and today, now see, he's selling at a 40 lakh kit. Exactly. So this is confidence he's shown us and we deliver to. Exactly. Thank you so much for your thank time. you. Thank you so much. You explained well. Thanks Thank you for so your much. time, sir. Yeah. Thank you. இந்த காரோட வேல்யூவே ஒரு 12.5 13 லட்சம் ரூபாய். அதுவும் பேஸ் மாடல் தான் வந்து கேரன்ஸில். ஓகே, அப்போ இதில் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ஆடியோ அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவராக தெரியலையாடா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அவங்க வைப்பாங்க. அப்போ 40 லட்சத்துக்கு அப்படி என்ன இந்த காரில் இருக்குது, என்ன எதிர்பார்க்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட் அந்த 40 லட்சத்துக்கு போட்ட ஆடியோ வந்து பியூர்லி ஹை அண்ட் ஆடியோ ப்ரோ. எல்லாமே இதில் போட்டிருக்கிறது ஆம்பிளிஃபைர்ஸ் எல்லாமே வந்து தீசஸ் லைனில் போட்டிருக்கிறது எல்லாமே கிளாஸ் ஏ அப்படின்ற ஆம்பிளிகேஷன் ஆம்பிளிஃபைர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஏன்றது வந்து கிட்டத்தட்ட அனலாக் பேட்டர்னில் ஒர்க் பண்ண ஆம்பிளிஃபைர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அவங்க எல்லா பிராண்ட்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வேர்ல்டில் ப்ளே ஆகிற சில பிராண்ட்ஸில் ஆடிஸ்னா ஒரு கம்பெனி, வெரி ஃபியூ கம்பெனிஸ் தான் வந்து கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபைரை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மியூசிக் வந்து லைவ் கான்சர்ட்டோ இல்லை ஒரு ஸ்டுடியோவில் ஒரு மியூசிக் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப ஒரு ரா மியூசிக்கை அப்படியே வெளிக்கொண்டு வரதான் இந்த ஆம்பிளிஃபைரோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு நாங்கள் லைனப்பில் கொண்டு வந்திருக்க ஸ்பீக்கர்ஸ் வந்து அதுக்கான ஈக்குவல் செக்ஷனில் ப்ளே ஆகிறது. அதில் ட்விட்டர் வந்து வயலினுக்கும் மிட்ரேஞ்ச் வந்து வாய்ஸ்க்கும் அண்ட் மிட் வூஃபர் வந்து சாக்ஸுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணுற சப்வூஃபர் வந்து பிரைமா ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சப்வூஃபர்ஸ் 2 ஆங்கிளில் வூஃபர் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதோட கண்டினியூட்டி வந்து எண்ட் டு எண்ட் கார் போகிறதுக்காக இதே செட்டப்பை பேக்லேயுமே பார்த்துருக்கோம். ஸோ தேர்ட் ரோல வந்து அதுக்கான சாக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு கிட்டார், ஒரு பேஸ் கிட்டார், ஒரு பியானோ, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலுமே லைவாக நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்கள் காரில் கேட்கலாம். ஒரு டாட் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மியூசிக் பிளேயரில் கேட்குற ஃபீலே அதை வராது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதை ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் மெயின் கொஸ்டின் 40 லட்சத்துக்கு கஸ்டமர் போகிறது எப்படின்னு, கஸ்டமரோட சிம்பிள் பாயிண்ட் ஒன்று தான், எனக்கு எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, வேர்ல்டு இருக்க பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என் காருக்கு இருக்கணும். அதுதான் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் கூட. அதுக்கான ஒர்க்கை தான் எவ்வளோ பெரிய ப்ராசஸாக பண்ணினது. இது வந்து பியாண்ட் த ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். அது ஆடிசனில் அவங்க ரீசெண்ட்லி லான்ச் பண்ண ஒரு ஹை அண்ட் கிட். இது மாதிரி ஒரு கிட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ஏன் அந்த 40 லட்சம் அப்படின்றதுக்கான கேள்விக்கு பதில் கிடைக்கும். இல்லை, அது வெரி ட்ரூ. ஆக்சுவலாக இந்த காரோட ஆடியோவை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுரேஷ்க்கு தெரியும், 3 நாள் 4 நாளாக டெய்லி நைட் வந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours உட்காந்து பாட்டு கேட்டுட்டு கிளம்பி போகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை. ஏன்னா உள்ளே போனால் வெளியே வர்றதுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. என்னால் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ பண்ணி காமிக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோவோட எண்டில் வந்து கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் வந்து
உங்களுக்கு தெரியும், நீங்களுமே அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போ எங்களுக்கு இதில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட மாடல் என்ன, அதோட ஸ்பெக் என்ன, அதை பற்றி க்ளீனாக வந்து ஒரு டேட்டா கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. ஒரு ப்ராடக்ட் என்ன ஃப்ரீக்வன்சியில் ப்ளே வரைக்கும் சொல்லி கொடுக்கலாம். அதை பற்றி நம்ம இந்த ஸ்பீக்கர் வந்து ஏபிஎல்ல மோல்டு பண்ணியிருக்கு. அதில் வந்து டோர் பேட்லேயுமே வந்து ஸ்பீக்கர் வந்து அவுட்கம் கொண்டு வந்திருக்கு. அதில் ஏபிஎல்ல வந்து பேசிக்கலாக ஃபஸ்ட்டு ட்வீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது வந்து வயலினோ அப்படின்றது, வயலினுக்கான ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இது வெளியே கொண்டு வரதுக்காக இந்த வயலினோ. ஸோ எல்லா விதமான ஹை ஃப்ரீக்வன்சிஸுமே வந்து இந்த வயலின் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். அண்ட் இதுக்கு மிடில் வந்து ஓச்சே அப்படின்னு ஒரு சேல்ஸ் கொடுத்துருக்கு. இது பேசிக்கலாக ஒரு சிங்கரோட வாய்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் கீழே இருக்கிற மிட் ஊஃபர்ஸ், விச் மீன் நம்ம கார் கீழே இருக்க மிட் ஊஃபர் வந்து நம்ம சாக்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து தீசஸில் வர 3 ரேஞ்சஸுமே. அதே சீரியஸில் இந்த ட்ரீம் கிட்டுக்கு நாங்கள் பேக்கில் டோரில் வந்து இந்த தீசஸோட தேர்டில் வந்து தீசஸோட வயலின் யூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேக் டோர் கிட்ட வந்து தீசஸோட சாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து என்டையர் காருக்குமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 10 சேனலுக்கு கன்வெர்ட் ஆகும். அது இல்லாமல் பேக் பூட்டில் வந்து 2 சப்வூஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அதில் ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து செப்பரேஷன் சப்வூஃபர்ஸ் 2 ஊஃபர் அடிஷ்னலாக இதுக்கு மாடலுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. இந்த சப்வூஃபர்ஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஆடிசனில் இருக்கிற ஒரு HD வெர்டுசோ அப்படின்ற ஒரு ப்ராசஸர். ஏன்னா இந்த ஒரு ப்ராடக்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மதர் போர்டு மாதிரி இந்த ப்ராசஸர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த பிட் 1 HD வெர்டுசோ அப்படின்றதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இட்ஸ் அ பியூர் ஹைரஸ் ஆடியோ பிளேயர். அண்ட் இந்த ஹைரஸ் ஆடியோ பிளேயருக்கு நம்ம சோர்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆடிசனில் வர பீகான் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். இந்த பீகான் வந்து யூஸ்வலாக இருக்கிற 16,000 கிலோவாட்ஸ்க்கு முன்னாடி முடிகிற மியூசிக்கை கூட 20,000 கிலோவாட்ஸ் வரைக்கும் அது இன்டேக் எடுத்து கொடுக்கும். அண்ட் எந்த மியூசிக் பிளேயரில் உதாரணத்துக்கு ஒரு ஃபோனில் இருந்தோ இல்லை ஒரு எல்டாக்ல இருந்தோ நம்ம அதை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த பீகான் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆடியோவுமே நம்ம முழுக்க கொண்டு வரதுக்கு நம்ம சோர்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. அந்த சோர்ஸ் வந்து இந்த பீகான் தான் நமக்கு ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ண கொடுக்கும். அதே மாதிரி இந்த பீகானை ஆப்டிக்கல் மூலயமா நாங்கள் கனெக்ட் பண்ணி இந்த ப்ராசஸருக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறமா இந்த ப்ராசஸர் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கிற 13 சேனல் ப்ராசஸர் வந்து ஒரு சேனலுக்கே நான் வந்து ஒரு ட்வீட்டரையும் மிட் ரேஞ்சையும் மிட் பேஸையும் சப்வூஃபரையும் நாங்கள் செப்பரேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த 13 சேனல் ப்ராசஸர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த ஆம்ப்ளிஃபர் வேணும். ஏன்னா இந்த ப்ராசஸர் வந்து சோர்ஸ் தான் கொடுக்குது. அந்த சோர்ஸை வந்து இந்த ஆம்ப்ளிஃபர் மூலயமா பூஸ்டப் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த ஸ்பீக்கருக்கு ஃபங்க்ஷன் ஆக வைக்கிறது. இந்த ஆம்ப்ளிஃபர் நாங்கள் யூஸ் பண்ணுற மாடல் வந்து தீசஸ் குவாத்ரா 4-வே ஆம்ப்ளிஃபர்ஸ். இந்த 4-வே ஆம்ப்ளிஃபர் நாங்கள் 3 ஆம்ப்ளிஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஆம்ப்ளிஃபர் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் அண்ட் ஒரு ட்விட்டருக்கும், இன்னொரு ஆம்ப்ளிஃபர் வந்து ஒரு மிட் பேஸ் அண்ட் பேக் மிட் பேஸுக்கும், 4-வே வந்து ஒரு தேர்ட் ரோ ட்வீட்டருக்கும், பேக்கில் இருக்கிற 2 சப்வூஃபரை பேரல் பண்ணியும் கொடுத்து ஃபங்க்ஷன் பண்ண வச்சுருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்டோட ஒரு டாப் லைனில் இருக்கிற ஒரு நாட்ச் தான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஆம்ப்ளிஃபரை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்க வயர்ஸ் எல்லாமே கனெக்ஷன் அப்படின்ற ஒரு பிராண்டு. இது வந்து மேட் இன் இட்டாலி பிராண்டு. இந்த ஒயரிங் வந்து பியூர் OFC கேபிள்ஸ், எல்லாமே ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள்ஸ் தான். ஸோ இதில் வந்து எத்தனை வருஷம் இந்த ஒயர்ஸ் ஆனாலுமே இதில் வந்து ஒரு பவுடர் ஆகிறது மாதிரி எதுவுமே இருக்காது. பியூர் காப்பர் கேபிள்ஸ் எல்லாமே. இந்த காரில் யூஸ் பண்ணுற ஒயர் முழுக்க வந்து 0 கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 0 கேஜ் வந்து ஒரு பவர் பேட்டரியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு அந்த பூட்டுக்கு ஒரு கேஜ் மூலிமா வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாக் மூலயமா கனெக்ஷன் அப்படின்ற பிராண்டில் இருந்து மற்ற 3 ஆம்ப்ளிஃபருக்குமே அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து பேட்டரியில் எந்த வோல்ட் காட்டுதோ அதோட ஈக்குவல் வோல்ட் வந்து இந்த ஆம்ப்ளிஃபருக்கு காட்ட வச்சு ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு 13.8 வோல்ட் பேட்டரி ரன்னிங்கில் காட்டுதுன்னா அதே வோல்ட்டை நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறப்ப ஒரு டாட் கூட மேலே ஆகாத அளவுக்கு இது இருக்கணும். ஏன்னா இந்த ஆம்ப்ளிஃபர் ஃபங்க்ஷன் ஆகாது வந்து ஒரு 12.1 வோல்ட் கீழே போனால் கூட ஆம்ப்ளிஃபர் ஆட்டோமேட்டிக் கட் ஆகிடும். அதுக்கான ஒயரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் ரொம்ப அதிகமான ஒரு மெனக்கெட்டிருக்கோம் அந்த ஒயரிங் விஷயங்களில். அண்ட் ஸ்பீக்கர் ஒயர்ஸ், சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணிருக்கிற 12 கேஜ் ஒயர், 6 கேஜஸ் ஒயர்ஸ் எல்லாமே வந்து முழுக்க கனெக்ஷன் பிராண்டில் தான். ஏன்னா ஒயரில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே அதில் கொண்டு போய் நிற்கல. இந்த காரில் இருந்த பேட்டரி வந்து 45 AH இருக்கிற ரெட் ஆசிட் பேட்டரி தான். இந்த பேட்டரி வந்து ஒரு நார்மலான ஒரு ஆம்ப்ளிஃபர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குலாம் போதுமான ஆம்பு தான். பட் நம்ம எப்போ கிளாஸ் A இல்லை கிளாஸ் ABக்கு நம்ம மாற்றுறோமோ அப்போ வந்து அதிகமான இன்புட்ஸ் தேவைப்படும். அதில் வோல்ட் மீட்டர்ஸும் மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஆம்ப்ளிஃபர் வந்து கிட்டத்தட்ட உங்கள் டைனமாக்கு தேவையான கரண்ட் அளவுக்கு பேட்டரி இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த பழைய நம்ம யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபர்ஸ் எல்லாமே. அதுக்காக மாற்றிருக்க பேட்டரி வந்து 95 AH லித்தியம் பேட்டரி. இது வந்து வர்ட்டா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறது. இந்த பேட்டரி வந்து யூஸ்வலாக BMW கார்ஸுக்குலாம் அந்த பேட்டரி பை டிஃபால்ட்டாக ஒரு லித்தியம் பேட்டரிஸ் வரும். இது வந்து கொஞ்சம் சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசு தான். பட் ப்ராப்பராக நாங்கள் அந்த பேட்டரி லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த காரில். இந்த பேட்டரி உங்களுக்கு உங்கள் ஸ்டாண்ட் அலோன் காரில் நம்ம பாட்டு கேட்குறப்ப கூட உங்களுக்கு ட்ரைன் ஆகிற அளவுக்கு இது போகிறது இல்லை. இது டிரைவிங்கில் வண்டி
ஆக்சிலேஷனில் இருக்கிற சமயத்தில் கூட இதோட மேக்ஸிமம் வோல்ட் 14.2 14.4 வரைக்கும் அந்த மேட்ச் கொண்டு போய் நிறுத்திடும். அண்ட் 14.4ன்றது 12க்கு ரீச் ஆகிற வரைக்குமே இந்த நல்ல ஒரு கெப்பாசிட்டி டைம் கொடுக்கறதுக்கும் இந்த பேட்டரி ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்காக தான் இந்த பேட்டரி நாங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இந்த காரில் வந்து நாங்கள் டேம்பிங் அப்படின்ற விஷயத்த பாண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேண்ட் டேம்பிங் வந்து இன்ஜின் நாய்ஸை வந்து சுத்தமாக குறைக்கிறதுக்காக. ஏன்னா இந்த காரில் யூஸ் பண்ணுறக்கு ஹை அண்ட் ஆடியோன்றது வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாக நீங்கள் எவ்வளோ டிராஃபிக்கில் எவ்வளோ ஒரு ஸ்பீடில் நீங்கள் போனாலுமே வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக கிடைக்க வேண்டியது தேவை இருக்குது. அந்த ஒரு ஆடியோக்காக நாங்கள் டேம்பிங்கை பானட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பானட்டு, டோர், ஃப்ளோர், ரூஃப் அண்ட் பூட், இந்த மாதிரி எல்லா விதமான பேனல்ஸுமே டேம்பிங் வந்து 1க்கு 4 லேயர் நாங்கள் ஸ்டெப் அப் பண்ணியிருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ட்விட்டர் அண்ட் மிட் ரேஞ்ச் அண்ட் மிட் பேஸ் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்றதையும் பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து இந்த ஏ பில்லரில் தான் இந்த ட்விட்டர்ஸையும் மிட் ரேஞ்சும் லொக்கேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். மற்ற காரில் வந்து இந்த சைடில் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த லைட் சைடில் ஒரு ஃப்ரீக்கு இங்கேருந்து இங்கே ஹிட் ஆகும், அங்கேருந்து இங்கே ஹிட் ஆகும். பட் நம்ம பண்ணியிருக்கிற இந்த ப்ராசஸ் வந்து ஃபைபர் கிளாஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு ஏ பில்லரில் மோல்டு பண்ணியிருக்கு. அந்த ஏ பில்லர் மோல்டிங் வந்து நம்ம ஆங்கிலிங் வந்து ப்ராப்பராக வைக்கலைன்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணியுமே பிரயோஜனம்லாம் போயிடும். ஏன்னா என்ன தான் நம்ம மியூசிக் நம்ம ஸ்பீக்கர் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணினாலுமே இந்த ஆங்கிலிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கூட. இந்த ஆங்கிலிங் வந்து ப்ராப்பராக ஒருத்தர் லொக்கேட் ஆகலைன்னா நம்ம அந்த ஸ்பீக்கரோட ஃபீல் வந்து நம்ம எக்ஸாக்டாக பண்ண முடியாது. ஏன்னா இங்கேருந்து ஒரு ஸ்பீக்கர் எப்படி உங்களுக்கு ஹிட் ஆகணுமோ அந்த ஈக்குவலாக இந்த ஸ்பீக்கர் ஹிட் ஆகணும். இதுக்கும் எந்த விதமான டைம் கரெக்ஷன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படும். இந்த லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சென்ட்ரல் ஸ்டேஜுக்கும் இங்கே இருக்கிற ஒரு பேசஞ்சரோட இயர் சப்போர்ட்டுக்குமே போகிற அளவுக்கும் அந்த ட்விட்டரும் மிட்டும் வந்து நம்மளை வந்து ஹிட் ஆகிற அளவுக்கும் அதோட ஒரு மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இதே மாதிரி தான் மிட் பேஸுக்குமே வந்து நாங்கள் யூஸ்வலாக உள்ள அந்த டோர் பேனல்ஸ்குள்ளே தான் கிரில்லுக்குள்ளே மாட்டுற மாதிரி தான் வரும். ஆனால் இந்த மாதிரி ஒன்று ஹை எண்ட் வந்து நம்ம அந்த ஒரு கிரில்லோட சப்போர்ட்டுமே அந்த மியூசிக்கோட டெப்த்தை குறைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த அவுட் சைட் டோர் பேனல்ஸில் நாங்கள் தேவைன்ற அளவுக்கு டில்ட் இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் ஃபைபர் கிளாஸ் மோல்டிங்லேயே அந்த ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஸ்பீக்கர் 3மே வந்து ரொம்ப லைவாக கிடைக்கணும். ஸோ இங்கே வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இல்லைனா உள்ள ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டு மேலே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வேலை இவ்வளோ பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கார் வந்து ஒரு 3 ரோ கார்ன்றதுனால வந்து பேக்கில் இருக்கிற அந்த 2-வே தீசஸை வந்து நாங்கள் லொக்கேட் பண்ணுற இடம் வந்து 3rd ரோவில் லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெரிய வண்டி. ஸோ எல்லா பக்கமும் மியூசிக் சரௌண்டிங் கொண்டு வரதுக்கு வந்து அந்த ட்வீட் ரொம்ப லொக்கேஷன் ப்ராப்பராக யூஸ் ஆகும். இதே வந்து ஒரு செடானோ இல்லை ஒரு கிரேட்டா அந்த மாதிரி காருக்கு ஒரு 5 சீட்டர் காருக்கு போடுறப்ப இங்கே வயலின் மெட்ஃபர் இருக்கிற இடத்துக்கு இங்கே நாங்கள் லொக்கேட் பண்ணுவோம் ட்விட்டர் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுக்கு மேலே பேக்கில் யாரும் பேசஞ்சர் உட்கார போகிறதில்ல. ஸோ இங்கே அது ஃபினிஷ்ட் ஆகிடும். இது 3rd ரோன்றதால அங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறோம். இந்த ஒரு செட்டப் வந்து நல்ல ஒரு ஹைரஸ் ஒரு ப்ரெசன்ட் சாங்கோ இல்லைனா ஒரு ஹை குவாலிஃபைட் சாங் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ரெக்கார்டிங்கில் என்ன ப்ளேஸ் பண்ணுறக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரு டாட் கூட விடாமல் நீங்கள் எல்லா விதமான மியூசிக்குமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதோட ஸ்பெஷாலிட்டி தான் இத்தனை ஒரு சரௌண்டிங் செட்டப் கொண்டு வந்து வச்சுருக்கிறது. இப்போ நம்ம இவ்வளோ ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. 13 ஸ்பீக்கர், சப்வூஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கு. இவ்வளோ ஒரு ஸ்பீக்கருமே ஒரு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு தேவையான விஷயம் வந்து அந்த தீசஸ் குவாட்ரா ஆம்ப்ளிஃபர். இந்த தீசஸ் குவாட்ரா ஆம்ப்ளிஃபர் நாங்கள் எப்படி லொக்கேட் பண்ணியிருக்கிறோம், எப்படி சப்வூஃபரை மோல்டு பண்ணியிருக்கிற விஷயங்களை கூட நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்த தீசஸ் குவாட்ரா ஆம்ப் வந்து 3 ஆம்ப் யூஸ் பண்ணிருக்கு இந்த வண்டியில். இந்த 3 ஆம்ப் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறதுனா இந்த ஒரு ஆம்ப் வந்து ஃப்ரண்ட்டாக இருக்கிற மிட் ட்வீட்டர் அண்ட் மிட் பேஸ் இது ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த காரில் இந்த ஆம்ப்ளிஃபர் வந்து யூஸ் பண்ணிருக்கிறது பேக்கில் இருக்கிற மிட் பேஸ் அண்ட் பேக்கில் இருக்கிற ட்வீட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஃப்ரண்ட்டோட மிட் பேஸ் அண்ட் பேக்கில் இருக்கிற 2 சப்வூஃபரை வந்து பேரலாக பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸர் வந்து இங்கே லொக்கேட் பண்ணியிருக்கு, HD Virtus அப்படின்ற ப்ராசஸர். அண்ட் இந்த காரில் இருக்க சப்வூஃபர் முழுக்க வந்து ஃபைபர் கிளாஸ் மோல்டிங்கில் தான் சப்வூஃபர் வந்து டிசைன் பண்ணியிருக்கு. ஏன்னா ஃபைபர் கிளாஸ் மோல்டிங் வந்து எந்த விதமான ரேட்டல் நாய்ஸை கூட அரெஸ்ட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலான ஒரு குவாலிட்டியை வந்து இந்த டெப்த்து கொடுக்கும். அண்ட் ஃபுல்லாக ரெக்ரான் ஃபோம்ஸ் போட்டு டேம்பிங் பண்ணி தான் அந்த ஸ்பீக்கரை வந்து மோல்டு பண்ணியிருக்கு. இந்த சாங் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்றது விஷயங்களும் நம்ம கவனிச்சிடலாம். இந்த ஃப்ரீக்வன்சி தான் இந்த டோட்டலாகவே ஒரு காரோட ஆடியோவை டிசைட் பண்ணுறது. இதில் வந்து ஆடியோ அப்படின்னு கார் ஆடியோ வந்துட்டாலே வந்து 2 விதமான ஆடியோஸ் உண்டு. ஒன்று வந்து பாசிவ் செட்டப் அண்ட் அனதர் வந்து ஆக்டிவ் செட்டப் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த பாசிவ் செட்டப் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி எல்லா விதமான கார்லையுமே நம்ம யூஸ் பண்ணுற மியூசிக் வந்து பாசிவில் தான் இருக்கும். பாசிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து ஒருத்தர் ப்ளே பண்ணுறாங்கன்னா அந்த சாங்கில் வர வோக்கல், பேஸு, ட்ரபிள், வயலின், கிட்டார் இந்த மாதிரி எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒட்டுக்க ப்ளே ஆகும். உங்களுக்கு டோரில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கே தான். இதிலே உங்களுக்கு சிங்கரோட வாய்ஸ் இருக்கும், ட்ரபிள் இருக்கும், பேஸ் இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி தான் ட்விட்டர்லேயுமே. ஏன் ஓஃபரில் கூட ஒரு அளவுக்கு ஒரு ரூமரிங் வந்துட்டு தான் இருக்கும் அந்த ஒரு ஆடியோவோட ஒரு அவுட்புட்டு. இந்த ஆக்டிவ் அப்படின்றது என்ன பண்ணோன்னா ஓவராலாக வர பாட்டை வந்து இது ப்ராப்பராக டிவைட் பண்ணிடும்.
அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது வேலை அதை பார்க்கும். உதாரணத்துக்கு இந்த ட்விட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்விட்டருக்கு வந்து நமக்கு மினிமம் 4000 kHz ஒரு 20,000 kHz நம்ம ஃபில்டர் பண்ணி விட்டுட்டதுக்கு அப்புறமா அந்த kHz கீழே ப்ளே ஆகிற எல்லா சாங்ஸுமே வந்து மியூட் ஆகிடும் லிட்டரலாக. ஸோ அதே சமயத்தில் அந்த மிட்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4000 ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது எல்லாமே வந்து மிட் சப்போர்ட் எடுக்கும். அதே மாதிரி சப்வூஃபர் மிட் ஊஃபர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டோரில் இருக்கிற ஒரு ஸ்பீக்கரை வந்து நாங்கள் ஒரு மிட் ஊஃபருக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா 80 kHzலேருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 500 kHzக்குள்ளே தான் அதோட ஃப்ரீக்வன்சி எடுத்து நாங்கள் ஹோல்டு பண்ணுவோம். ஸோ 500 kHzக்குள்ளே வரப்போ அதில் வர வாய்ஸை வந்து டோட்டலாக அரெஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மிட் ஃப்ரீக்வன்சியோட லெவலுக்கு கீழே இருக்கிற அந்த 80லேருந்து வர ஒரு 500 ஃப்ரீக்வன்சிக்குள்ளே இருக்கிற எல்லா பர்ஃபார்மன்ஸும் வந்து நம்ம அந்த மிட் ஊஃபருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். அப்படின்ற சமயத்தில் ஊஃபரில் வந்து மிட் ஊஃபரில் வந்து எந்த விதமான வோக்கல் ஃப்ரீக்வன்சியோ இல்லை அந்த ட்ரபிள் கிட்டார் பியானோ மாதிரியான ஹை ஃப்ரீக்வன்சியோ உங்களுக்கு அதில் டெவலப் ஆகிறது இல்லை. அந்த 80 kHzக்கு கீழே இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம சப்வூஃபருக்கு டிவைட் பண்ணிவிடுவோம். அதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் 20 kHzல தான். 20லேருந்து ஒரு 40 to 60 வரைக்கும் நம்ம அதை வைக்கிறப்ப அந்த சப்வூஃபர் வந்து முழுக்க பேஸ் டெப்த்தை மட்டும் கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி கொடுக்கறதால என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு ஆடியோ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேசிவ் செட்டப்ல ஒரு பாட்டு கேட்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 25-30 வாலி நல்ல லவுடாக சாங் கேட்குறோம்னா நம்ம ரொம்ப நேரம் அந்த சாங் கேட்க முடியாது. ஒரு அளவுக்கு மேலே நம்மளே அந்த சாங் போர் ஆகிடும், ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவோம் சாங் கேட்டு. ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எல்லா வாய்ஸுமே வந்து ஒரே இடத்த ப்ரெசென்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து ரொம்ப ஒரு போர்னஸ் கொண்டு வந்துடும். இதே ஆக்டிவ் வந்து மொத்த ஒரு சாங்ஸுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஸ்டேஜ் கொண்டு போயிடும். ஸோ நம்ம அது வந்து டைம் கரெக்ஷன் மூலயமா அந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஸ்டேஜோட சென்டர் கொண்டு போய் விட்டுட்டதுக்கு அப்புறமா ஒரு ஏஆர் ரஹ்மான் பாடுறாரு அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த சாங்கோட அவுட்புட் வந்து முழுக்க இங்கேருந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ மிட் ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே மட்டும் தான் பாடுவார். உதாரணத்துக்கு ஒரு சாங் பாடுற சமயத்தில் இந்த பேஸ் வரலன்னா சப்வூஃபர் வந்து ஆஃப்ல தான் இருக்கும். எப்போ அவங்க ட்ரம்மை யூஸ் பண்ணுறாங்களோ, எப்போ அவங்க பேஸ் கிட்ட ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த ஸ்பீக்கர் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். அன்டில் அந்த ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட ஸ்லீப் மோடில் தான் இருக்கும். ஸோ ப்ராப்பராக ஃப்ரீக்வன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப நம்ம சாங் கேட்குற ஒரு மைண்ட் செட்டப் வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்ப்ரூவேஷன் கொண்டு வரும். இதுதான் இந்த ஒரு ஆக்டிவோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஸ்பீக்கரை முழுக்க டைம் அலைன்மெண்ட் அப்படின்னு மூலயமா நம்ம அந்த வேவ் லென்த் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அது ஏன் அந்த டைம் அலைன்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் பார்க்குறோன்னா, மோஸ்ட் ஆஃப் த காரில் வந்து டிரைவர் தான் ஓனராக இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சமயத்தில் தனியாக தான் போவாங்க. அப்போ வந்து இந்த பேசஞ்சர் சீட்டுக்கோ பேக் பேசஞ்சர் சீட்டுக்கோ வந்து மியூசிக் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு மியூசிக் நம்ம இங்கே கேட்குறோம்னா இந்த ஒரு ட்வீட் வந்து நமக்கு டிரைவர் ரொம்ப கிட்டக்க இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம குயிக்காக ஹிட் ஆகிடும். இங்கே வந்து ஹிட் ஆகிற டிஸ்டன்ஸுக்கும் அந்த பக்கம் வந்து நம்ம ஹிட் ஆகிற டிஸ்டன்ஸுக்கும் ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட் வந்து கேப் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட்ஸை எடுத்துட்டு ஒரு டிரைவர் எந்த பொசிஷனில் உட்காடுறாங்க, எந்த சீட்டிங் கெப்பாசிட்டியில் உட்காராங்கிற பொசிஷன் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்பீக்கரோட லெவலில் நாங்கள் மெஷர்மெண்ட் உள்ளே ஆட் பண்ணுறப்ப ப்ராப்பராக டைம் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சமயத்தில் அங்கேருந்து வர ட்வீட் உங்களை ஹிட் ஆகிறதுக்குள்ள இந்த ட்வீட்டர் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கு டைம் டிலே ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த டைம் டிலே ஆகிறப்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு ஒட்டுக்க உங்களுக்கு காதை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணும். அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு தியேட்ரிக்கல் எஃபெக்ட்ல எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அந்த ரியல் ஸ்டுடியோட கான்செப்ட் நம்ம கேட்க முடியும். ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே உங்களை விட்டு போக போகிறது இல்லை. மொத்தமாக உங்களை வந்து ஹிட் ஆகி உங்களை ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சாங்ஸ் கொண்டு போய் நிறுத்திடும். இதுதான் இந்த ஆக்டிவோட ப்ரெசன்ஸ். இந்த ஆக்டிவ் தான் நம்ம இந்த கேரன்ஸுக்கு ஹை அண்ட் லெவலில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட். இப்போ நம்ம கேட்க போகிற சாங் வந்து ஒரு லைவ் வீடியோவில் எடுத்த ஒரு ரெக்கார்டிங் சாங் தான். இது ரியலாகவே எப்படி இருக்குன்ற ஒரு சாங் நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம்.
பிர்லா ப்ரோ சொன்ன மாதிரி இந்த ஆடியோவை நீங்கள் ஒரு மைக் மூலிமா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க தெரியல. நீங்கள் இதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா செப்டம்பர் 30 அக்டோபர் 6 வரைக்கும் நாங்கள் இந்த காரை வந்து வேளச்சேரியில் இருக்க கார்சன் ஸ்டுடியோவில் வந்து நாங்கள் அதை வச்சுருக்கோம். நீங்கள் தாராளமாக இந்த பாட்டை மியூசிக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எல்லா விதமான ஜோன் மியூசிக்ஸுமே அவைலபிள். ஸோ மார்னிங் 10 o'clock ஷாப் ஓப்பன் ஆகும், ஈவினிங் ஒரு 9:30 வரைக்கும் கடை இருக்கும். ஸோ இந்த பிட்வீன் டைமில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குது, இந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் இந்த மியூசிக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த வண்டி ஆல்ரெடி நாங்கள் எடுத்த 6 வீக்ஸுக்கு அப்புறமா வேலை ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டுமே எங்களுக்கு ஆயிருக்கு. ரொம்ப பெரிய ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர்கிட்ட ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் வாங்கிட்டு இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். தாராளமாக வந்து நீங்கள் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சுரேஷ் சொன்ன மாதிரி இதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை கேட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 நாளாக டெய்லி வந்து இங்கே வந்து மியூசிக் வந்து கேட்டுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷனே நம்மளை ஆக்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து அதை டெஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களை இந்த மாதிரி ஒரு ஆடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணலை. இண்டஸ்ட்ரியில் இப்படியெல்லாம் இருக்குது, இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நம்ம சுரேஷ்க்கு வந்து தேங்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு டூர் வந்து நம்ம போயிருக்கோம். ஹோப் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.